मंत्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, இப்பொழுது நீங்கள் திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்திலே 323வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறீர்கள். இது முனிஸ்ரேஷ்டன் என்பது. இந்த எம்பெருமானை ஆழ்வார் நம்மாழ்வார் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று தன்னுடைய கடைசி பதிகத்தின் தொடக்கத்திலே பாடுகிறார் திருவாய்மொழியில். அவனே தபஸ்வியாக முனியாக கோலம் உண்டு பத்ரிகாசிரமத்திலே முனிவனாக இருக்கக்கூடியவன். எனவேதான் நம்மாழ்வார் முனியே என்று அவனை சொன்னார். முனியும் நீயே, நான்முகனும் நீயே, முக்கண்ணப்பனும் நீயே என்று நாராயணனாக ரிஷியாக இருக்கக்கூடியவன், அல்லது முனி மனனம் பண்ணிய சகல பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கக்கூடியவன் என்று பல வழியாக ரசிக்கலாம். வியாக்கியானங்கள் பலபடி ரசித்து சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட முனியாக பத்ரிகாசிரம தபோதரனாக பந்துஸ்ததாம் பத்ரிகாசிரம தாபசோனகா என்று நமக்கெல்லாம் ஒரே உறவாக சனோபந்துகு என்று உபநிடத்திலே ஓதப்பட்ட பெருமான் அவன் அற்புதமாக காட்சி தருகிறான் பத்ரிகாசிரமத்தில் இறந்த பழ மரத்தின் அடியில். அப்பேற்பட்ட முனிகளிலே தலை சிறந்த முனிஸ்ரேஷ்டனாக இருக்கான். அந்த யாரை தியானம் பண்ணுவான் அவங்கிறது வேற விஷயம். அப்படி அவன் தியானம் பண்ணி தவம் செய்கிறானே, அந்த தவத்தை பார்த்து தேவேந்திரன் நம்ம பிரபு தியானம் பண்ணி முனியாக தவம் பண்ணுறான்னு நினச்சிக்காம அவன் தவத்தையும் கலைக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் தவத்தையும் கலைக்க ஆசைப்பட்டு ஏகப்பட்ட அப்சர ஸ்திரீகளை பத்ரிகாசிரமத்திலே வந்து நர்த்தனம் ஆடச் செய்தான். அதை நாராயண முனி பார்த்து உடனே அவைகளை வாருங்கள் என்று அழைத்து கல்யாணம் பண்ணிடுவான். உடனே தன்னுடைய தவவிரதம் கலைஞ்சு போயிடும். அவனுக்கு நமக்கு வெற்றி என்று அசட்டி இந்திரன் நினைச்சான். மன்மதன் அவனுக்கு துணையாக வசந்தருத்து இவரோட ஏகப்பட்ட பெண்களை அணைச்சி ரம்பை திலோத்தமை முதலிய பெண்கள் நர்த்தனமாட அந்த பத்ரிகாசிரமே ஒரு பெரிய டான்ஸ் கிளப் மாதிரி பண்ணினான். தவம் கலைந்து விட்டது நாராயண முனிக்கு. அப்படி கண்ணை திறந்து பார்த்தான். ரம்பை திலோத்தமை நடுங்கினார்கள். ஏன்னா திடீர்னு அது ரிஷி எப்பேற்பட்ட முள்ள இருக்கிறோ தெரியாது.
இவன் தலத்தையா கலைக்க வந்தீர்கள், கல்லாகி போகுங்கள் செமிஸ்டா என்ன பண்ணுறதுன்னு நடுங்கினான். ஆனால் எல்லா முனிவர்களும் போல இல்லை இந்த முனி, நாராயண முனி. அப்படி தொடைய ஒரு தட்டு தட்டி இவருக்கு பாட்டுக்கு தாளம் போட்டான். அந்த தொடையிலிருந்து ஏகப்பட்ட பெண்கள் வந்தார்கள். அவர்களுடைய வாசனை, போட்டிருந்த சென்ட்டு அதெல்லாம் பார்த்து வந்த மன்மதன் மயங்கி போயிட்டான். இந்த பெண்கள் வருகிறார்களே, இவர்கள்லாம் சாதாரண தொண்டர்கள். பின்னாடி வரப்போகிற தலைவி பாருங்கள்னா, அந்த தலைவி பின்னாடி வந்தால் அவ்வளோ பேரழகியாக இருந்தார். அப்போது சிரித்தான் நாராயணமுனி. தேவர்களுடைய தூதர்களை பார்த்து மன்மதனை பார்த்து, ஏண்டா என் சங்கல்பத்திலேயே இப்படி ஒரு பெண்ணை சிருஷ்டிக்க முடிஞ்சனா இந்த பெண்ணுக்கா மயங்க போகிறேன். வெலவெலுத்து போயிட்டார்கள். அடுத்து என்ன வார்த்தை சொல்ல போகிறானோ, நீங்கள்லாம் சாம்பலாக போகுங்கள் சொல்லிட்டா என்ன ஆகுது. ஆனால் முனி ஸ்ரேஷ்ட, எல்லா முனி மாதிரியும் இல்லைவன். எனவே இந்தாகும், இந்த பெண்ணையும் நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள். உங்களுக்கு இன்னும் நல்ல ட்ரூப் இருக்கும், டான்ஸ் ட்ரூப் பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி இனி என் தவத்தை கலைக்க வராதீர்கள் சொல்லி அனுப்பிச்சான். அப்படி அவன் தொடையிலிருந்து வந்ததுனால்தான், ஊருன்னா தொடை அங்கிருந்து தோன்றியதுனால தான் நாராயணமுனி தேவர்களுக்கு பரிசாக கொடுத்த பெண்மணிக்கு ஊர்வசின்னு பேர். இப்போ கூட நம்ம நாட்டில் தான் நடிகைகளுக்கு ஊர்வசி அவார்டு தான் கொடுப்பாங்க, ரம்பை திலோத்தமாக கிடையாது. ஏன்னா நாராயணனுடைய தொடையிலிருந்தே தோன்றிய பெண் அவன். இப்படிப்பட்ட முனிஸ்ரேஷ்டன் தான் உணவு கேட்டால் வந்திருக்கிறது நாராயணன் தெரிஞ்சு, நாராயண முனின்னு தெரிஞ்சு, மணவாடுங்கிற அன்போட இந்த ரிஷிகள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அதை விட்டு ரிச்சுவலிஸ்டிக்காக தங்கள் ரிச்சுவலையே பார்த்தார்கள். மனைவிகள் நல்லவர்களாக இருக்க காப்பாற்றப்பட்டார்கள் இந்த முனிவர்கள். ஆகையினால பகவான் அந்த முனிவர்களையும் மன்னிச்சான். ஆனால் அந்த மனைவியோடு முனிவர்களும் சேவித்த பொழுது அவர்களுக்கு கண்ணபிரான் பத்ரிகாசிரம முனிவராக நாராயண முனியாக காட்சி தந்தான். அப்படி அவன் காட்சி தந்தவாறே முனிவர்கள் எல்லாம் காலில் விழுந்து வணங்கினார். நாங்கள்லாம் முனிப்பா, நீ முனிஸ்ரேஷ்டன், பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய முனிஸ்ரேஷ்டன் என்று தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து, உங்களை விட எனக்கு நல்லது செஞ்சவா கிடையாது, நல்லவேளை நீங்களாவது அந்த உணவுப் பொருள்களை கொண்டு வந்து அப்பருக்கு அர்ப்பணித்தீர்களே என்று அனைத்து முனிவர்களும் இவனை முனிஸ்ரேஷ்டா முனிஸ்ரேஷ்டா என்று பாராட்டி போற்றினார்கள். அதை காதில் இன்னும் ஒலிக்கிறது. நாரதர் சொல்றார், இவன் ஒரு முனிவனாக, எதுக்கு ஒரு முனிவனாக இருக்கணும்? யாரை குறித்து எம்பெருமான் தவம் செய்திருப்பான்? பெரிய கேள்வி இது. அவன் தவம் செய்யும் மூர்த்தி யாரா இருப்பான்? அவனே நாராயணன் தன்னைத்தானே தியானம் பண்ணுவானா? இல்லை தன் பக்தர்களை தியானம் பண்ணுவானா? இல்லை யாரை தியானம் பண்ணுவான்? சிலர் சொல்கிறா அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு தியானம் பண்ணுவான். ஆனால் அண்ணாந்து பார்க்கறது, அவன் உட்கார்ந்திருப்பது ஒரு இலந்த பழ மரத்தடியில். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இலந்த மரம் இப்பொழுது நமக்கு தெரியறதில்லை. பத்ரிகாசிரமம் பத்ரிகின்ற இலந்த பழத்துக்கு பேர். அந்த இலந்தை மரத்தினடியில் அவன் தவம் செய்கிறான். அதனால உலோகம் நன்னா இருக்கட்டும் சங்கல்பிச்சிருக்கான் அவன் தைரசம். நாராயணன் தவம் செய்கிறான்னா சங்கல்பப்படுறான், மேலே மேலே நல்ல நிலைமை வரட்டும், அதான் அர்த்தம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம கிருபானந்த வாரியார் இருந்தார் இல்லையா, பெரியவர், அவர் நமக்கு எப்படி நண்பரானார்? என்கிட்ட ரொம்ப அன்பு அவர் ஜாஸ்தி. அடிக்கடி நாம் சந்திக்கல, இருந்தாலும் கருணாகரன் சாமிகள் மட்டும் பிரியமாக இருப்பார். முதல் சந்திப்பு எங்களுக்கு கோயம்புத்தூரில் 1983 நடந்தது. நாங்கள் திருப்பாவை சொல்லின்னு இருக்கேன். அப்பொழுது பாண்டுரங்க செட்டியார்னு ஒரு நண்பர், அவர் திருப்பாவைக்கு விடாமல் வருவார். நல்ல விஷ்ணு பக்தர், வாரியார்ட்டையும் ரொம்ப ஈடுபாடு. அவருடைய பேத்திக்கு அவர் இறந்த பழைய அபிஷேகம்னு ஒன்று பண்ணார். 5 வயசு குழந்தைக்கு செட்டியார் வீட்டில் இறந்த பழ அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த குழந்தை தலை இறந்த பழத்தை கூட்டுவாங்க. அந்த இறந்த பழ அபிஷேக முகூர்த்தத்தை வாரியார் தலைமையில் அவர் நடத்தினார். எனக்கு அதையும் பிடிச்சி வரணும், நீங்களும் வரணும் சுவாமின்னா சரின்னு நானும் போனேன். மார்கழி மாதம் அது. அப்பொழுது வாரியார் சுவாமிகள் மொத்தத்தில் உபன்யாசம் பண்ண சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் அவர் பண்ண போகிறார், என்ன அவருக்கு முன்னாடி பண்ண வச்சார்.
எல்லாருமே என்னென்னவோ சொன்னாங்க. இழந்த பழைய அபிஷேகத்தை பற்றி யாருமே சொல்லலை. வாரியார் உட்கார்ந்துருக்கார். நான் இழந்த பழைய அபிஷேகத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னேன். எம்பெருமான் நாராயணமுனி இழந்த மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறான், சங்கல்பம் பண்ணுறான். அவனுடைய சங்கல்பம் இந்த குழந்தைக்கு நன்னா இருக்கட்டும்னு இழந்தை பழத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லா பொருளும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளக்கை இழந்த பழம் போல தெரியும். அந்த அறிவு வரணுங்கிறத பண்ணுறாங்கன்னா வாரியாரே கை கொட்டிட்டார். வாரியார் சுவாமிகள் சொன்னார், நாங்களும் உபன்யாசம் பண்ணுறோம், ஆனால் இந்த கருணாகரன் சுவாமிகள்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களாம் வேதாந்த தேசிகரை பார்த்து வந்தவங்கன்னு சொல்லி பாராட்டினார். அப்படி இழந்தை மரத்தடியிலே தபஸ் பண்ணக்கூடிய எம்பெருமான் தான் அங்கு முனிஷ்ரேஷ்டனாக இருப்பதை இந்த முனிவர்கள் வந்து சேவித்த பொழுது காண்பித்தான். தவறை உணர்ந்து முனிவர்கள் மனைவிகள் அறிவுறுத்த வந்து அவனை வணங்கினார்கள். மன்னித்து கொள்ள அப்பனே என்று. அப்பொழுது முனிஷ்ரேஷ்டனாக காட்சி தந்தான். ஆகையினால நாரதர் அவர்களெல்லாம் முனிஷ்ரேஷ்டா என்று போற்றியதையே தானும் வைத்து முனிஷ்ரேஷ்டன் என்று 323வது திருநாமத்தை அமைக்கிறார். இதற்கான சம்ஸ்கிருத வாய்ப்பாட்டு ஸ்லோகம். நாம்னா முனிஷ்ரேஷ்டமதாஹுரேனம் தாரேஷு சங்கிருத்த முனீஸ்வரைஸ்தைஹி தாபிப்பிரபுத்தா அத சேவமானாக தாதிருக்ஷரூபம் முனையோபகம்யே. அப்படி முனிகள் அவனை புரிந்து கொண்டு போராட்டினார்கள். நண்பர்களே, இதற்கு தமிழ் கவிதை சொல்கிறேன் கேளுங்கள். முனிவர் மனைவியர் தம்மை முனிய கண்ணன் முனியாக காட்சி அளிக்க வணங்கி நின்ற அதனால் கண்ணன் முனிஷ்ரேஷ்ட பைரவன்தான் ஆனானே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். முனிஷ்ரேஷ்டாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।